இப்போ என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஏற்கனவே கேட்டது மாதிரி விஜய்க்கு பெரம்பூரில் தாக்கல் பண்ண வேட்புமனுவில் கேஸ் இல்லை, திருச்சியில் கேஸ் இருக்குது. விஜய்க்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆளுநர் மணிப்பூர் ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாரு. விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த லீகல் டீம் வேஸ்டான டீமா? விஜய் அந்த லீகல் டீமை மாற்றணுமா? அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு சொந்த புத்தியும் கிடையாது, அதை சொல்லுவாங்க சுய அறிவும் கிடையாது, கற்றுக்கணுன்ற எண்ணமும் கிடையாது. கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான தற்கூறிகள் தான். விஜயை வச்சு எப்படி பணம் பண்ணலாம், இங்கே எப்படி கலவரத்தை உண்டாக்கலாம், எப்படி மக்களை திசை திருப்பலாம், இதுக்காக வேலை செய்கிறவங்க குறைஞ்சபட்சம் இந்த லீகல் டீம்ஸ்லாம் லீகல் டேர்ம்ஸ்லாம் இவங்க குறைஞ்சபட்சம் பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி அரசியல் களத்தில் அம்பலப்பட்டு போயிடுவீங்க அப்படின்றதான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கேட்குறதுக்கு அவர் மணிப்பூர் ஆளுநர் கூட இப்போ கிடையாது. அவருக்கு போய் நீங்கள் கடிதம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் இந்திய தேர்தல் அதிகாரிக்கும் வித்தியாசம் தெரியாமல் கடிதம் ஏற்கனவே இங்கே எழுதியிருக்காங்க. விஜயோட லீகல் டீம் ஏன் இவ்வளோ தூரம் அலட்சியமாக இருக்காங்க? என்ன காரணம்? அலட்சியமாக இல்லைங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் டீமாக இருக்காங்க. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸில் ஒன்று எடுத்து போட்டு வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி டேர்ம்ஸ் தெரியும்? நீங்கள் திமுக அண்ணா திமுகவில் போய் பாருங்கள், அந்தந்த ஒரு வழக்கறிஞர் எவ்வளோ தூரம் அந்த டேர்ம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அந்த சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரியும். இது எதுவுமே தெரியாது. அவங்க ஃபஸ்ட்டு தயாராகவே இல்லைங்க. நம்ம அதை தான் திருப்பி சொல்லுவோம். அவங்கள குற்றச்சாட்டு நம்ம சொல்லலை. அவங்களுக்கு தயாராகவே இல்லை, தேர்தல் காலத்துக்கு தயாராகலை, கட்சி வேலை செய்ய தயாராகலை. அவசர கோலத்தில் இதெல்லாம் பண்ணுறது இன்றைக்கி சட்டத்தின்படி இதெல்லாம் செல்லாதுன்னு தான் நம்ம